ஒரு பையன் ரோகிணி தேட்டர் நினைக்கிறேன் ஒரு திமுகவை சார்ந்த யூடியூபர்ஸ்ட அவங்களும் வம்புழுக்கிறாங்க, இவனும் வம்புழுக்கிறான். ரெண்டு பேருக்கும் வாக்குவாதமா மாறுது. அந்த வாக்குவாதத்துல அவன் வந்து நல்ல ஆத்தாளப்பருக்கு பிறந்திருந்தா என்ன கைது பண்ணி பாருங்கடா அப்படின்னு அவன் சவால் விடுறான். இந்த சவால் விட்டதை வந்து இவங்க புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்த உடனே வழக்கு பதிவு செய்யப்படுது. அந்த பையன் கைது செய்யப்படுறான். கைது செய்யப்பட்ட பையனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி தாவேக்கா தரப்பு சொன்னாங்க. விஜய் வீடியோ என்ன சொன்னாரு, என்ன நீங்க வந்து வேணா பழி வாங்கிக்கோங்க, அவங்கள தொடாதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப திமுக அரசு கைது பண்ண உடனே கைது செய்யப்பட்டவர்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி கைவிரிச்சிட்டாங்க. இதை விட பெரிய கொடுமை, அந்த பையன் யாரு தெரியுமா? வாரிசு படம் வந்த போது இதே மாதிரி ஒரு தேடர் இருந்துகிட்டு அப்படின்னு சொன்னான்ல ஒரு கிறுக்கன், அவன் தான் அந்த பையன். இங்க யார் தவறு செய்தவர்கள் எல்லாரையும் கைது பண்ணணும், எல்லாரையும் சிறைப்படுத்தணும், எல்லாருக்கும் குண்டாஸ் போடணும் அப்படிங்கலாம் தாண்டி இனிமேல் இது நடக்க கூடாது. இனி ஒரு உயிர் இப்படி அவர் அரசு கட்சி கூட்டத்துல அநியாயமா போயிடக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் நாம பேசுறோம். விஜய்